அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். இதெல்லாம் பைத்தியக்காரர். அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே திமுகவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது தமிழ்நாட்டில். அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால நம்ம தனியாக திமுக ஓட்டு கேட்கவே வேண்டாம். அண்ணாமலை எல்லா ஊர்லேயுமே பேச விட்டாலே போகிறோம், திமுக ஜெயிச்சு. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த உளறல் வாயன் அண்ணாமலை. தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை தான் சரியா வரும். மும்மொழி கொள்கை என்பது எப்படியாவது இந்தியை திணிக்க வேண்டும் என்பதற்காக அமித்ஷா கூட இப்போ வந்து சொல்லிட்டு போனார், நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோன்னு. ஆனால் அதை ஹிந்தியில் தான் சொல்லிட்டு போனார். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், நாம் எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊரில் போனால், அதாவது நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன்பாங்க. இப்போ எனக்கு பாம்பேயில் ஒரு வேலை கிடைக்குதுன்னா அங்கே போனால் ஒரு 3 மாதத்துல ஹிந்தி கற்றுக்க போகிறாங்க. ஆனால் இங்கே உடனே ஹிந்தி கற்றுக்கே நாளைக்கு அவனுக்கு ஜப்பானில் வேலை கிடைச்சா ஹிந்தியை வச்சுட்டு அவன் என்ன பண்ண போகிறான் ஜப்பானில்? அப்போ ஜாப்பனீஸ்னால் படிக்கணும். அன்ற 3வது மொழி என்பது ஹிந்தி இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாலும், அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு பையன் வந்து ஜாப்பனீஸ் படிக்கிறாங்கன்னா, இன்னொரு பையன் ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு பையனுக்கு ஒவ்வொரு வாதியார் நியமிக்க முடியுமா? இது தேவையே இல்லை. ரொம்ப ஆண்டு காலமாக மத்திய அரசு என்பது யார் ஆண்டாலும் அது இந்தியை எப்படியாவது கொண்டு வரணும்னு. அதாவது திங்க் குளோபல் ஆக்ட் லோக்கல் அப்படிம்பாங்க. ஆக்ட் லோக்கலுக்கு நமக்கு தமிழ் இருக்குது, திங்க் குளோபலுக்கு இங்கிலீஷ் இருக்குது, அவ்வளோதானே. சார் இருக்கட்டும் சார், வேணுங்கிறவங்க படிக்கிறாங்க சார். சிபிஎஸ்சி படிக்கணும்னு சொல்கிறவங்க யார் சிபிஎஸ்சி படிக்கிறாங்க? மத்திய அரசினுடைய வேலையில் இருப்பவர்களுடைய மகன்கள், அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆனால் எந்த ஸ்டேட்டுக்கு வேணால் போகக்கூடியவர்களுடைய குழந்தைகள் தான் சிபிஎஸ்சி படிக்கிறாங்க. அவர்களுக்கு அது தேவைப்படுகிறது. தேவைப்படுறவங்க படிக்கிறாங்க. தேவைப்படுறவங்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. நீ நடத்தலாமான்னா அந்த ஸ்கூலில் வச்சுருக்காங்க, அந்த சிலபஸ் நடத்துகிறாங்க. பிஜேபி தலைவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பாயாஸ் பண்ணி பேசிட்டாரு. அதே போல ஹேஷ்டாக் பானாவுக்கு பானா சார், சினிமாவில் சொன்னால் கிளாப்ஸ் வரும், அது அவங்க தொண்டர்கள் கை தட்டுவாங்க. பானாவுக்கு பானா. பிஜேபி இந்த 5 ஆண்டு முழுமையாக பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணாது சார், எனக்கு தெரிஞ்சு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எனக்கு தெரிந்த வரைக்கும் 27 வரைக்கும் இருக்கலாம், அதுக்கப்புறம் தெரியல. இதே சூழ்நிலை அரசியலில் நீடித்தால் மீண்டும் தமிழக அரசை மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் ஆளுவார்கள். 2026 அவர் தான் ஆளுவார். அன்றைக்கி என்னுடைய நாடக விழாவுக்கு வந்திருந்த போது எச்.வி. சேகர் கட்டளையிட்டார், நான் வந்தேன். அதே போல் நான் ஒரு கட்டளையிட்டிருக்கேன்னாரு. அந்த கட்டளையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பேன். ஏன்னா வேர்டு தான் எப்பவுமே. எனக்கு வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் முக்கியம். எனக்கு என்னால் ஒரு 3 லட்சம் ஓட்டு கொண்டு வர முடியுமா? அந்த 3 லட்சம் ஓட்டை கொண்டு வருவதற்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் நான் செய்வேன். தவறும் வந்து இந்த அரசே மதிய உணவு, சத்துணவு, குழந்தைங்களுக்கு மார்னிங் டிஃபனு எல்லாமே எவ்வளோ பிரமாதமாக பண்ணுறாங்க. அதை கேலி பண்ணுறவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் தெரியல. ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாத வயலுக்கு போய் உழைச்சே ஆகணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பெற்றோர்கள் இருக்கும் பொழுது, அந்த குழந்தைகளை நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பசங்களை என் பசங்களாம் நான் பார்த்துக்கிறேன்னு இன்றைக்கி அப்பான்னு குழந்தைங்க கூப்பிட்றாங்கன்னா அதற்கு தகுதியானவர் தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதில் எந்த விதமான மாற்று. இதை கேலி பண்ணுறது என்ன வேணால் கேலி பண்ணலாம். என் ட்ராமாவில் கூட நான் நிறைய விஷயங்கள் நான் வலிக்காத அடிச்சுக்கிட்டா வலிக்காத சவுக்கு கோயம்புத்தூரில் தான் கிடைக்கும். செருப்பு போட்டுக்காத நடப்பேன் அப்படியா, ஆனால் ஷூ போட்டுப்பேன் அப்படின்னா இதெல்லாம் பைத்தியக்காரர். அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே திமுகவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது தமிழ்நாட்டில். அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால் நம்ம தனியாக திமுக ஓட்டு கேட்கவே வேண்டாம். அண்ணாமலை எல்லா ஊர்லேயுமே பேச விட்டாலே போகிறோம், திமுக ஜெயிச்சு. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த உளறல் வாயன் அண்ணாமலை. அதனால் நான் வந்த நோக்கம் வேறு. பட் நல்ல பேரை வச்சுக்கிட்டு இவ்வளோ மோசமான பிஹேவியர் இருக்கிற தமிழகத்தினுடைய தலைவர்களில் தமிழகத்தில் பாஜக தலைவராக அண்ணாமலை இருக்கலாமா கேட்குறாங்க. அண்ணாமலை அரசியல்லே இருக்கலாமான்னு நான் கேட்குறேன். அதனால் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. எந்த நாகரிகமும் தெரியாதவர் அவங்க வேன் பேசுகிறது எல்லாம் ஒரு பாயிண்ட்டை வச்சு பேசலாமே தவிர வாய் திறந்தால் பொய்னாக்கா அதெல்லாம் சரியாக வரவே வராது. அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம், சட்ட ரீதியாக என்ன விஷயமோ இருக்கோ அதை சட்ட ரீதியாக செய்யலாம், அவ்வளோதான். நான் இன்னும் பேப்பர் 2 நாளாக படிக்கல சார். நான் என்ன சொல்கிறேன், போலீஸ் வந்து எப்போதுமே ஒரு தடவை சொல்லுவாங்க, சொன்ன பிறகு வரலன்னு சொன்னால் சம்மன் ஒட்டுவாங்க. சம்மன் ஓட்டினா அவங்க வரப்போகிறாங்க. 3 தடவை இல்லை 2 தடவையோ 3 தடவையோ வரலன்னு சொன்னால் நேரடியாக வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். இதுதான் போலீஸுக்கு உண்டான அதிகாரம். எல்லாத்தையுமே நம்ம எனக்கு கூட நான் என் மேலே ஒரு கேஸ் வந்தது. என்றைக்கு வந்ததோ அன்றைக்கி அந்த டயத்தில் போயிட்டு வந்துட்டேன். என்ன பிரச்சனை இருக்குது?
சம்மன் வந்து ஒட்டுற அளவுக்கு நாம் நடந்துக்க கூடாது. எனக்கு தருமபுரியில் மீட்டிங் இருக்கு, நான் ஒரு வாரம் கழிச்சு வருவேன்னா தருமபுரியிலேருந்து நடந்த வரப்போகிற ஒருத்தர். நான் என்ன சொல்ல வரேன், நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம பக்கம் தப்பு இல்லையா, நேரடியாக ஃபேஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் அரசியலாக்கணும்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. சீமான் பண்ண ரைட்டாக தப்பெல்லாம் சொல்கிறதுக்கு நான் இல்லை. அது சீமானுக்கு தெரியும், சட்டத்துக்கு தெரியும், போலீஸுக்கு தெரியும், அவன் கோர்ட்டுக்கு தெரியும். நான் எதுக்கு நான் இதில் பேசுகிறேன்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.